இல்லையா? இன்னைக்குள்ள வாலிபர்கள் தலையில் என்னது இல்லை? எண்ணெயே இல்லை. என் பாத்திரம் நிரம்பி வெளின்னு சொல்றாரு சங்கீதக்காரர். இங்கே அதே சங்கீத அந்த இது யாருன்னா சாலமோன் எழுதுனது. நீதிமொழி, பிரசங்கி, உன்னத பாட்டு 3 சாலமோன். சாலமோன் சொல்றாரு, உன் தலைக்கு என்ன குறையக்கூடாது, என்ன குறையக்கூடாது. அல்லேலூயா. என் அதாவது கொம்பினால் அபிஷேகம் பண்ணுகிறாரு, ஆனா புதிய எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுகிறாரு. இந்த அபிஷேகம் பண்ணுன இந்த தைலம், இந்த எண்ணெய் எனக்கு என்ன செய்யக்கூடாது, எங்க குறையக்கூடாது, என் தலையில. அல்லேலூயா. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படின்றார்ல. அதே பைபிள்ல சொல்லுது, உன் தலைக்கு என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. என்னங்கிறது என்ன சொன்ன? அபிஷேகத்துக்கு. அபிஷேகம் என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. அபிஷேகம் பெருகிட்டே இருக்கு. ஆண்டவரே அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம். தயவுசெய்து நான் ஒன்று சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியான நம்ம இந்த உலகத்தில் ஏழையாக இருக்கோம், பணக்காரனாக இருக்கோம், ஏசப்பாக்குள்ள இருக்கோம் இல்லை, ஏசப்பாக்குள்ள இல்லை. இருந்து என்ன பிரயோஜனம்? பரலவம் போக முடியலன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? பரலவம் போக முடியல, அப்போ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ரகசியம் இருக்க ஒரு நாள் தான் நம்ம கிறிஸ்தவங்களுக்கு நம்பிக்கை. அன்னைக்கு விட்டாருன்னா அப்போது என்ன செய்யணும்? கண்ணீர் வடிக்கணும், அழுகணும், போராடணும். அதை செய்யலைன்னா பெற முடியாது. பெறலைன்னா யாரையும் நீங்கள் குற்றச்சாட்ட முடியாது. சரியா? யாரையும் கொண்டு அழுகணும். ஆண்டவரே வல்லமை 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 வல்லமைன்னு புலம்பிக்கிட்டே இருக்கணும். பெற்றுக்கொண்டவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்டவங்க தொடர்ந்து என்ன செய்யுங்க, அதை அப்படி என்ன செய்யுங்க, அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க. அது எப்படியாவது என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு ஓடிடணும். தேவன் இறக்கம் செய்வார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் எல்லாரையும் நேசிக்கிறார், யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். எப்போனாலும் வா உனக்கு அபிஷேகம் கொடுக்குறேன்னு ரெடியாக இருக்கிறாரு. அவர் ரெடியாக இருந்து கொடுக்குறத நம்ம பெற்றுக்கொள்ளாமல் நம்ம அச்சாக்கரியாக இருந்தோம்னா கர்த்தர் நம்ம மேலே கோவப்படுவார் இல்லையா? அதனால சொல்லுங்கள், நீங்கள் எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது, எனக்காக சர்ச்சைக்கு வரக்கூடாது. நம்மளை படைத்த கர்த்தர் நல்லவர். அவர் நமக்காக உயிரையே என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்துருக்கிறார். இதனுடைய மேன்மை இன்னைக்கு தெரியாது, வரிகளை தான் என்ன செய்யும். வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்டால் அங்கே போய் தெரியும். வரிகளை கைவிடப்பட்ட அந்த பூமியில் ஐயோ இப்படிப்பட்ட வாழ்க்கையை இழந்துட்டோமே அப்படின்னு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எனக்காக அல்லாமல் நீங்கள் நம்மளை படைத்த கர்த்தர் அவருடைய அன்புக்காக, அவருடைய இறக்கத்துக்காக, கிருபைக்காக என்ன செய்யுங்க, காத்திருந்து ஆண்டவரே வல்லமை கிருபை அபிஷேகம் அக்கினி வல்லமன் புலம்பிருங்க. போராட்டம் இருக்கும். புலிக்கார வீட்டுக்கே போராட்டம் வருது. எல்லாருக்கும் போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம். ஒரு பாடல் இருக்கல, போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க வரும். போராடும், எல்லாம் செய்யும். ஆனாலும் நம்ம ஓட்டத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது, நிப்பாட்டக்கூடாது, ஓடாமல் நிற்கக்கூடாது. கர்த்தர் பலன் கொடுப்பார். ஓடி போய் ஆண்டோடைய வருகையில் என்ன செய்வோம், எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவன் இறக்கம் செய்வார். அல்லேலூயா. அதனால இந்த எண்ணெயானது, எண்ணெயினுடைய அந்த ஆசீர்வாதம் என்ன? முதலாவது அந்த எண்ணெய் குறையவே கூடாது. பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை என்ன செய்யக்கூடாது, உன் தலைக்கு என்ன குறையக்கூடாது, என்ன குறையக்கூடாது. அதில் நிறைய நன்மை இருக்குது. ரெண்டாவது பாருங்கள், இந்த எண்ணெயானது என்ன செய்யும்? 27வது யாத்திராமம், ஆதியாகமத்துக்கு அடுத்த புத்தகம் யாத்திராமம் 27 அதிகாரம் 20வது வசனம். 27:20 அது வாசிங்களேன். யாத்திராமம் 27:20. ரெண்டாவது, இந்த எண்ணெயானது என்ன செய்கிறது அப்படின்னா எரிய வைக்கிறது. சொல்லுங்க, என்ன செய்யுதுங்க? எரிய வைக்கிறது. இந்த எண்ணெயானது நம்முடைய வாழ்க்கையை எரிய விளக்கு எரியுதுல 2 நன்மை இருக்கு. ஒன்று வெளிச்சம் கொடுக்கும், ரெண்டாவது என்ன செய்ய, மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த வெளிச்சமானது இருட்டை நீக்குகிறது, மற்றவங்களுக்கு என்ன செய்யுது, வெளிச்சம் கொடுக்கிறது. இதை புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் அப்படின்னு ஒரு நபர், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வந்தவர். அவர் 6 மாதத்துக்கு மூத்தவர் வைங்களேன். அவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டார்னு பைபிள் சொல்லுது. அவரை குறித்து யோவான் சொல்லுவார், 5ஆம் அதிகாரம் 32 வசனம் 35ஆம் வசனத்தில், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அவன் என்ன செஞ்சானா, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அவன் எரிந்து அவனுடைய வெளிச்சத்தில் நீங்கள் களிகூற மனதாக இருந்தது. அப்போ பாருங்க, இந்த எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருந்தால் அவன் வெளிச்சத்தில் நீங்கள் களிகூற. அப்படின்னா நம்ம மூலியமாக ஒரு சந்தோஷம், நம்ம மூலியமாக ஒரு சமாதானம், நம்ம மூலியமாக ஒரு அவங்களுக்கு ஆண்டோடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா.
நம்மளால் ஒருத்தருக்கு நல்லது நடக்கு அப்படின்னா அது ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை இவர் யார் செஞ்சால்? யோவான் ஸ்நானகன் செய்தார். அதைத்தான் ஏசப்பா சொல்கிறாரு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான், நீங்களும் கொஞ்ச காலம் வெளிச்சத்தில் என்ன செஞ்சீங்க? களிகூற மனதாக இருந்தீர்கள். அல்லேலூயா. அதே போல் நம்ம பைபிளில் சொல்லுது, லூக்கா 9:29 ஏசப்பா அபிஷேகம் பெற்றிருக்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் பெற்றிருக்கும் போது இப்போ ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, அவருடைய வஸ்திரமும் அவருடைய தோற்றமும் பிரகாசமாய் மாறிச்சு. அவருடைய வஸ்திரமோ தோற்றம் எப்படி மாறிச்சு? பிரகாசமாக மாறியது. அல்லேலூயா. உபாகமத்தில் சரி இதில் அப்போது வெளிச்சம் கொடுக்குற ஒரு தன்மையை இந்த எண்ணெயானது செய்கிறது. நமக்குள்ளே என்ன வரணும்? அபிஷேகம் வரணும். அபிஷேகமாகி எண்ணெய் வரணும். எண்ணெய் வந்து அந்த எண்ணெயானது முதலாவது செய்கிறது என்ன செய்கிறது? வெளிச்சம். நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றுகிறது. உலக பிரகாரமான மக்கள் வந்து உலக பிரகாரமான காரியத்தில் தன்னை பெருசாக நினைச்சுப்போம், நம்மை பிரகாசமாய் மாற்றும். சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? நம்மை பிரகாசமாக. சரியா? அதனால நம்முடைய வாழ்க்கையை மேன்மையாக பிரகாசம், அதாவது மற்றவங்களுக்கு இப்போ வாலிப பசங்க இருக்கீங்களே, தம்பியா நீங்கள் கவனிங்க, 4-5 வாலிப பசங்க இருக்கீங்க, நீங்கள் வந்து யாரையாவது ஒருத்தர் கிறிஸ்துவ நடத்துகிறீங்க, அவன் வந்து ஒருவேளை அவங்க குடும்பமோ அல்லது தனிப்பட்ட நபரோ, குடிகாரனாக இருக்கலாம், ஏதாவது நபராக இருக்கலாம், நீங்கள் கர்த்தருக்குள்ளே நடத்தி அவங்க நாளைக்கு என்ன செய்கிறாங்க? இந்த தம்பியால் தான்ப்பா இன்றைக்கி நல்லா இருக்கேன், அவன் ஒரு அல்லையில சொல்லுவாப்பா, இந்த தம்பியால் தான் நல்லா இருக்கேன் அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்கள் வெளிச்சமாக என்ன செய்யணும்? மாறணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே நீங்கள் போகிறீங்கன்னா பிரச்சனை. 3வது, இந்த எண்ணெயில் 3வது ஒரு சில நன்மை செய்கிறது. அது என்ன நன்மை அப்படின்னா, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 16வது வசனம். 1 ராஜாக்கள் 17-16, 2 ராஜாக்கள் 4:2-6 வரைக்கும். இந்த ரெண்டுமே ஒரு சம்பவம் அல்ல, ஆனால் ரெண்டுலேயும் ஒரே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று என்னென்னா, எண்ணெயானது 2 குடும்பத்தையும் வாழ வச்சது. ஒரு இடத்துலையும் ஒரு அம்மா, அவங்க கணவன் இல்லை, ஒரே ஒரு பையன். அவங்ககிட்ட வந்து எலியா ஊழிக்கார் போகிறாரு, ஏமா கொஞ்சம் தண்ணி கொடுமா இருங்க. உள்ளே போகிறாங்க, ஏமா கொஞ்சம் சாப்பாடு கொடு அப்படிங்கிறாங்க. ஐயா கொஞ்சம் என்ன இருக்குது, கொஞ்சம் மாவு இருக்குது, அவ்வளோதான், நாங்கள் சாப்பிட்டு சாக போகிறோம். என்ன மிஞ்சி போனால் ஒரு 2 சப்பாத்தி வரும், சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு சாக போகிறோம். ஆண்டு அந்த ஊழிக்காரத்தை பயப்படாதே, எனக்கு கொஞ்சம் கொடு, நான் உன்னை என்ன செய்கிறேன்? ஆசீர்வதிக்கிறேன். இப்போ நீ அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு அப்படின்னா, அவங்க வீட்டில் அந்த எண்ணெய் என்ன செய்யலை? குறையலை, மாவும் குறையலை. எண்ணெய் என்பது முக்கியமான ஒன்று. பழைய ஏற்பாட்டிலையும் சரி, இன்றைக்கும் எண்ணெய் இல்லாத, உப்பு இல்லாத பண்டா எப்படி குப்பையிலையோ அப்படி எண்ணெய் இல்லாத பண்டா ருசி கிடையாது. சரிங்களா? அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்போது அந்த எண்ணெய் தான் அன்றைக்கு வாழ்வாதாரம். அப்படிப்பட்ட ஒரு 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 வாழ்வாதாரத்தை தேவன் தம்முடைய பிள்ளைக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். அது ஊழியக்காரன் போய் ஆசீர்வதிச்சார் அடுத்த நிமிஷம். அதே மாதிரி 2 ராஜாக்கள் புத்தகத்திலையும் அந்த இது ஒன்று வாழ்வாதாரம், உயிர் சம்மந்தப்பட்டதை அங்கே காப்பாற்றி அந்த நாட்டில் பஞ்சம் முடிகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2 ராஜாக்கள் என்ன சொல்லுன்னா, அந்த அம்மா போய் சொல்கிறாங்க எலிசாட்ட, ஐயா எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் எப்படி உமக்கு ஆண்டவர் பிரியமாக நடந்தார் தெரியும். இப்போ எங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டார், இப்போ கடன் ஆகி போச்சு, 2 பிள்ளைகள் என்ன செய்கிறான்? கடன் கொடுத்தவன் வந்து அடிமைப்படுத்தலான்னு நினைக்கிறான். இப்போ நான் என்ன செய்யணும் அழுகிறாங்க. அப்போ எலிசா சொல்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒரு அல்லையா சொல்லுவோம். அப்போ புலிக்காரு எலிசாட்ட காசு இருக்குமா இருக்காதா? சொல்லுங்கள், காசு இருக்குமா இருக்காதா? இல்லை, காசு இருந்து அந்த காசை கொடுத்து கடன் அடைக்க எலிசாவுக்கு முடியும். அல்லேலூயா. கூலிக்காரங்கிட்ட அந்த ஒரு விசுவாசி கஷ்டப்படுதுன்னா காசு கொடுத்து முடியும். ஆனாலும் என்ன செய்யக்கூடாது? அடுத்து என்னமா இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது. ஒரு அல்லையில சொல்லுவாப்போ, அந்த எண்ணெய் ஒரு குடம் எண்ணெயை காப்பாற்றி வச்சிருக்கல, அந்த எண்ணெய் உன்னை என்ன செய்யும்? உன்னையும் காப்பாற்றும், உன் பிள்ளையும் காப்பாற்றும். ஒரு அல்லையில சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்மையும் காப்பாற்று, நம்ம பிள்ளைகளை என்ன செய்யும்? காப்பாற்று. அவன் என்ன செஞ்சா? பக்கத்தில் எல்லா இடத்துலையும் வெறும் குடத்தை வாங்கியிருந்தா, வெறும் பாத்திரங்களை கொண்டு வந்து வச்சா, ஷோ பண்ணா, ஊற்று அப்படின்னா ஊற்றுனா எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன இது வந்து கதை இல்லை, கட்டுக்கதை இல்லை, நடந்த சம்பவம். அப்படியே என்ன எல்லா பாத்திரத்தை ஊற்றி வச்சாச்சு, இன்னும் இருக்கா? ஒரு பாத்திரம் இருக்கா? இல்லைன்னாங்க. அப்போ என்ன நின்று போச்சு. உடனே ஊழிக்காட்ட ஓடுறார், ஐயா நான் என்ன செய்ய? பார்த்தீங்களா?
நல்லது அற்புதம் நடந்த உடனே இயேசுநாதரை மறந்துடுவாங்க, ஊழியக்காரையும் மறந்துடுவாங்க சில நேரத்தில். ஆனால் என்ன செய்யறா, ஓடி போய் ஊழியக்கார்ட்ட, ஐயா என்ன செய்யணும்? ஊழியக்காரர் சொல்கிறாரு, அதில் இருக்கிற விற்று காசை பூரா எனக்கு என்ன செய்ய கொடு. அப்படி சொன்னாரா? இல்லை. என்ன சொன்னார்? அதை விற்று கடன் அடைச்சிரு, மீதியை கொண்டு என்ன செய்ய நீ குடும்ப வாழ். ஆமென், அல்லேலூயா. அதுதான் ஊழியக்காரங்களுடைய மனநிலை. நீ நல்லா இருந்தால் போதும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருந்தால் போதும். அப்படி அப்போது இந்த எண்ணெயானது இந்த குடும்பத்தை வாழ வச்சது. எந்த குடும்பத்தை? இந்த 2 குடும்பத்தையும் வாழ வச்சது. இன்றைக்கி நம்மையும் வாழ, நமக்குள்ள அபிஷேகம் இருக்குமானால் நம்மையும் நம்ம குடும்பத்தை என்ன செய்யும்? வாழ வைக்கும். சொல்லுங்கள், அபிஷேகம் இருந்தால் என்னையும் என் குடும்பத்தையும் வாழ வைக்கிற அபிஷேகமே சோத்திரம். சொல்லுங்க, என்னையும் குடும்பத்தையும் வாழ வைக்கிற அபிஷேகமே உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். என்னையும் குடும்பத்தையும் வாழ வைக்கிற, மீட்டெடுக்கிற, காப்பாற்றுகிற அபிஷேகமே உமக்கு சோத்திரம். இது அடிமையா போன அந்த அடிமையா ஆக்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த, அதனால சொல்றேன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகமானது அடிமைத்தனத்திலிருந்து நம்ம என்ன செய்யும்? விடுதலையா காப்பாற்றிடும். கண்டிப்பா காப்பாற்றும். நான் எவ்வளவோ அபிஷேகம் பெற்றிருக்கோம். அபிஷேகம் பெறாததுனால தான் சாத்தானுக்கு அடிமை போயிட்டாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் அபிஷேகம் பெறலையோ சாத்தான் பார்ப்பான், நீ அபிஷேகம் பெறலையா, நீ எனக்கு அடிமை இல்லை, நான் உனக்கு அடிமை இல்லை. அப்போ நான் அபிஷேகம் பெற்றுக்கோ. அப்படியா? அதுக்கு நான் முழங்கால் போடணுமே, போடு. அழுகணுமே, அதில் எனக்கு கஷ்டமாக இருக்கு, அப்போ நீ எனக்கு அடிமை. அப்படி தான் சாத்தான் சொல்லுவான். அவனுக்கு விடக்கூடாது. அவனை அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? அவனுக்கு விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. சரி, 2 நாளாகமோ 28ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். 2 நாளாகமோ 28 ஒரு சம்பவம். அதில் வந்து பெயர் குறிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை சேர்த்துக் கொண்டு அவர்களில் வஸ்திரமில்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதரட்சைகளையும் போட்டுவிட்டு அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களை பல லட்சியமானவர்களை களங்கள் மேல் ஏற்றி பேரிச்ச மரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலே அவர்கள் சகோதரத்திற்கு கொண்டு வந்து விட்டு. இப்போ இது வந்து ஒரு சம்பவம். இதில் காயப்பட்டிருக்கிறாங்க இல்லையா, அந்த காயப்பட்டவங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் இது ஈஸியாக இருக்கும் பாருங்கள். அப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க. எண்ணெய் உண்மையாகவே வெளிப்படையா எண்ணெய் என்னென்ன நன்மை செய்யுது? எண்ணெய் அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சைரசமும் வார்த்து காயங்களை கட்டி. அல்லேலூயா. இந்த எண்ணெயானது என்ன செய்கிறது? காயங்களை கட்டுகிறது. என்ன காயம்? மாம்சத்தில் காயம், ஆவிக்குறை காயம். இப்போ நமக்கு வந்து காயம் படுது இல்லையா? ஒருத்தர் நம்மளை பேசும்போது, நம்மளை திட்டும்போது, நம்ம வீட்டில் திட்டுறாங்க, பக்கத்து வீட்டில் திட்டுறாங்க, ஊர் திட்டுது, நம்ம திட்டும்போது கேவலமாக பேசும்போது நம்முடைய இருதயம் என்ன செய்யுது? சொல்லுங்கள், காயப்படுகிறது. இந்த காயத்தை யார் ஆற்றுவா? பரிசுத்த ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய அபிஷேகமும் நம்முடைய காயங்கள். இயற்கையாகவே பாருங்க, எண்ணெயானது காயத்தை ஆட்டக்கூடியது. அடுத்து காயத்தை ஆட்டக்கூடிய அடுத்த மருந்து என்ன மருந்து? திராட்சை ரசம். நீங்கள் நல்லா புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திராட்சை ரசத்தை புளிஞ்சு போடுங்க, காயம் மாறும்னு பைபிளில் சொல்லுது. அப்போ ஏசாயா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இந்த காயத்தை குறித்து எழுதியிருக்கு பாருங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் சுகமே இல்லை, கணம் உள்ளது, எண்ணெய் எண்ணெய்னால ஆற்றப்படாமலும். சரியா? நம்ம காயப்படுறோம், நம்ம மனது ரீதியாக காயப்படுறோம், பல விதத்தில் வேதனைப்படுறோம், நம்மளை 4 பேர் கேவலமாக பேசுகிறாங்கன்னு வைங்களேன், நம்ம மனசு காயப்படுது. இந்த நேரத்தில் இந்த காயத்தை யார் ஆட்டுகிறா? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகம் என்ன அபிஷேகம்? எண்ணெய் அபிஷேகம் நம்மை ஆற்றுகிறது. அதனால தான் நம்ம சில நேரத்தில் அந்த காயத்தெல்லாம் மறந்துட்டு, கவலையெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா அந்த காயமானது நம்மளை என்ன செய்யும்? இன்னும் வேதனைப்படுத்தி விடும். ஒரு அலையில் சொல்லுவோமா? அப்போ இந்த எண்ணெயானது என்னென்ன செய்கிறது? ஃபஸ்ட்டு எரிய வைக்கிறது. சொல்லுங்க, என்னது? எரிய வைக்கிறது. அப்புறம் பாவ நிவர்த்தி. ரெண்டாவது என்னது? முதலாவது பாத்திரம் எண்ணெயினால் நிரம்பி இருக்கணும். அந்த எண்ணெயானது எரியணும். அந்த எண்ணெயானது என்ன செய்யணும்? நம்மை வாழ வைக்கும். சொல்லுங்கள், என்ன செய்யும்? வாழ வைக்கும். அடுத்து காயம் கட்டும். என்ன செய்யும்? சொல்லுங்கள், காயம் கட்டும். கடைசி ஒன்று பார்த்துருவோமா? நேரம் ஆயிடுச்சு. 100 வசனம் வாசிக்கலாம். மத்திய 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மத்திய 25 4 8. தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை
8ஆம் வசனம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். பார்த்துக்கோங்க, எரிய வைக்கிற அதே அந்த எண்ணெய் தான் ஒரு நபரிடத்துல குறைஞ்சி போச்சு, எங்கள் வாழ்க்கை அணைஞ்சு போச்சு. இப்போ மணவாளனை சந்திக்க எண்ணெயோடும் தீவெட்டியோடும் போயாகணும். எண்ணெய் எதுக்குன்னா இந்த தீ அணையாமல் இருப்பதற்காக எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த எவ்வளோ தூரம்னு தெரியாது, எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. அதனால இந்த 2 அவசியம். ஒன்று எண்ணெய், 2வது தீவெட்டி. இந்த தீவெட்டி எரியுதுக்கு எண்ணெய் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போது ஒரு 5 பேர் சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கை அணையுது, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இது ஊராக இருந்தால் உதவி செய்யலாம். இப்போ எங்கே இருக்கிறாங்க? காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ நம்ம சபையில் இருக்கும்போது உதவி செய்யலாம், சபையை விட்டு தூரமாக போயிட்டு என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. அப்போ நம்ம இருக்கிறோம். ஒருத்தருக்காக இன்றைக்கி பைபிளில் சொல்லி ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன செய்யுங்க, ரெடியாக. ஆனால் ரகசியம் இருக்க அன்னைக்கு ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன செய்ய முடியாதுன்னா ஜோம் பண்ண முடியாது, ஒருத்தருக்காக ஒருத்தர் உதவி செய்ய முடியாது. இன்றைக்கி நம்ம ரெடியாகணும். இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. ஆண்டவரே, அவங்க சொல்கிறாங்க எங்கள் வாழ்க்கை அணைஞ்சு போகுது, எண்ணெய் என் தீவெட்டி அணையுது, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க அப்படின்னு. அந்த எண்ணெய் இல்லாததுனால அந்த மணவாளனை சந்திக்க முடியாமல் போயிட்டான். நம்ம பரலோகம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எண்ணெயாகிய அந்த அபிஷேகம் நமக்குள்ள குறையக்கூடாது. சங்கீதக்காரர் சொல்கிறார், என் தலையில் என்ன செய்கிறாரு, எண்ணெயை ஊற்றுகிறார், பாத்திரம் நிரம்பி. இப்போ பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் குறையவே கூடாது. சங்கீத பிரசங்கி சொல்லும்போது என்ன சொல்கிறார், உன் தலைக்கு என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. எதுக்காக எண்ணெய் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா அது எரியணும். அது என்ன செய்யணும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அது அந்த எண்ணெய் நம்மளை என்ன செய்யும், வாழ வைக்கும். அதே எண்ணெய் நம்முடைய காயங்களை என்ன செய்யும், கட்டும், ஆற்றும். அதே எண்ணெய் நம்மளை பரலோகம் கொண்டு போய் என்ன செய்யும், சேர்க்கும். சரியா? பழைய ஏற்பாட்டில் இந்த 2 காரியம் இருக்குது. ஒன்று எண்ணெயானது ஒன்று காரியம் செய்யும், பாவ நிவிர்த்தியும் உண்டாக்குமா. எண்ணெய் என்ன செய்யுது, பாவ நிவர்த்தி. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் வாசிப்போமா? லேவியராகமோ 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் 18ஆம் வசனமும். லேவியராகமோ 16ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும். அது நான் சொல்லிடுறேன், அதில் எழுதியிருக்குன்னு. அந்த இடது கையில் கொஞ்சம் எண்ணெயை வச்சு அதை அவன் தலையில் தடவி காதிலெல்லாம் தடவி அவனுக்கு இவ்விதமாய் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். எண்ணெயை வச்சு பாவ நிவர்த்தி செஞ்சுருக்காங்க. புதிய ஏற்பாட்டில் அதே பழைய ஏற்பாட்டில் 104வது சங்கீதம் 15ஆம் வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, எண்ணெய் முகக்கலையை உண்டு பண்ணுமா. என்ன செய்யுமா, முகக்கலை. மனிதனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலை உண்டு பண்ணும் எண்ணெயும். சரியா? அந்த தலைக்கு நல்ல எண்ணெய் தேய்ச்சா இயற்கையாகவே நல்லது. ஆனால் இப்போ உள்ள மக்கள் தான் சொல்லணும், முகக்கலை பைபிள் சொல்லுது கரெக்டு தானே. முகக்கலை உண்டு பண்ணும் எண்ணெய், காயங்கட்டும் எண்ணெய், எரிய வைக்கும் எண்ணெய், பாவ நிவர்த்தி செய்யும் எண்ணெய், அல்லேலூயா, வாழ வைக்கும் எண்ணெய், கடைசியில் மணவாளனாக ஏசப்பாவோட சேர்த்து வைக்கும் எண்ணெய். இந்த எண்ணெய் ஆகிய அபிஷேகத்தை ஒரு 5 நிமிடமாவது நம்ம கேட்போமா? கேட்ட ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க, என் பாத்திரம் என்ன செய்யட்டும், நிரம்பி வழியட்டும், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். நல்லா முழங்கால் படிட்டுங்க, ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் திருவிழுந்துக்கு நேரம் போ. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், என் பாத்திரம். நல்ல முழங்கால் போட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுறா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுற, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். நல்ல முழங்கால், முடிந்தவங்க முழங்கால், முடியாதவங்க உட்காந்து கொள்ளுங்க. சரியா? இல்லை ஒருவேளை உங்களுக்கு நிற்க இருந்தால் நின்றுக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால் எது முடியுமோ ஆனால் கையை தட்டணும். வல்லமையினால நிரப்புங்க, ஆண்டவரே நிரப்புங்க. அல்லேலூயா, சோத்திரம் 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 சோத்திரம். என்னை அபிஷேகமே எந்த தலையை நினைக்க ஆவியால் நிரப்புமே, பாத்திரம் வழிந்தோடு நிச்சலாளம் மூழ்கியே சரங்கில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீட்டிடோ உற்றப்பட வேண்டுமே, உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. பின்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக என்று பொழிந்திடுமே, பின்மாரியாக அன்று
முன்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஒற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, முன்மாரியாக இன்று ஆண்டவரே வல்லமைக்கா சோதரா சோதரா சோதரா. என்னை அபிஷேகம் பண்ணுங்க, என்னையினால் அடியனை அபிஷேகம் பண்ணுங்க, என்னையினால் என்னை அபிஷேகம் பண்ணுங்க, என்னையால் என்னை அபிஷேகம் பண்ணுங்க. ஆவியான